தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆண்டவர் இயேசுவனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உலகில் பசியை நோய் என்றும் உணவை மருந்து என்றும் அழைத்தவர்கள் நம் முன்னோர்கள். அதனால்தான் பசியை பசிப்பினி என்றும் உணவே மருந்து என்றும் நாம் சொல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் ஒருபோதும் சாகார், அவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள். இயேசு மனிதனாக பிறந்த பொழுதே அவர் பிறந்தவுடன் துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று வாசிக்கின்றோம். தீவன தொட்டி என்பது ஆடு மாடு உணவு உண்பதற்கான இடம். பிறக்கும் பொழுதே இந்த உலகத்திற்கு உணவாகத்தான் வந்தேன் என்று சொல்லக்கூடியதாக அமைகின்றது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் சாகா வரம் தரும் உணவு என்று சொல்லுகின்றார். நித்திய வாழ்வு தரக்கூடியது என்கின்றார். ஆண்டவர் தாமே உணவாகவும் மருந்தாகவும் இருக்கின்றார் என்பதனை தமிழ் இலக்கியங்களில் நம்மளால் வாசிக்க முடியும். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்தே என்று வாசிக்கலாம். உடற்பிணி சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற தலைவலி, காய்ச்சல் இவற்றிலிருந்தும், உயிர்ப்பிணி என்பது மரணம். ஆக இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணியாக எதெல்லாம் இருக்கின்றதோ, சிறு வியாதியிலிருந்து மரணம் வரை அனைத்திலும் நம்மை காக்கக்கூடியவராக இருப்பவர் இறைவன் மட்டுமே. அந்த இறைவன் எப்படிப்பட்ட மருந்தாக இருக்கின்றார் என்றால், அருட்சிவ மருந்து. துவக்கம் இல்லாத அனாதியான ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மல மாயையற்ற சர்வ வல்லமை மிக்க மருந்தாக இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் மரணம் இல்லாமல் வாழ்ந்து விட்டால் மட்டும் போதாது, மாறாக என்றும் நாம் இளமையுடன் இருக்க வேண்டும். என்றும் 16 என்று சொல்லுவார்கள் அல்லவா? கிரேக்கத்திலே ஒரு கதை சொல்லுவார்கள். தேவலோகத்திலிருந்து தேவதையானவள் இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்றாள். இங்கு இருக்கின்ற ஒரு ஆணை காதல் செய்கின்றாள். தேவலோக அரசனிடம் கேட்கின்றாள், இதுபோல் நான் அவனை இங்கு கூட்டி வந்துள்ளேன், அவனை நம்மளுடைய தேவலோகத்துக்குள் சேர்த்து கொள்வோமா? ஆனால் நாம் மரணமற்றவர்கள், அவனோ மனிதன், அவனுக்கு மரணம் இல்லாமையே நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கென்ன, அவனும் மரணம் இல்லாமல் வாழட்டும் என்று வரமானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த தேவதை என்றும் இளமையோடு இருக்கின்றாள், அவனோ மூப்படைந்து கொண்டே செல்கின்றான். எனவே நாம் மரணம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, என்றும் இளமையாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளமையை தரக்கூடியதும் இந்த மருந்துதான். அதனால்தான் என்றே ஏனும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே என்றும் நாம் வாசிக்கின்றோம். அதே போல நாம் மரணம் இல்லாமல் இருந்தாலும், என்றும் இளமையோடு இருந்தாலும், என்றும் அழகோடு இருக்க வேண்டும். இறைவன் தாமே எப்படிப்பட்ட அழகோடு இருக்கின்றாரோ அதுபோல நாமும் இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியிலே வாசிக்கின்றோம், தெய்வ வடிவும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவனினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக உட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய உடல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அழகு மிகுந்ததாக இருக்கும். பியூட்டி பார்லர் போய் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்க தேவையில்லை. மாறாக இயற்கையிலேயே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாரோ அதே போல நாமும் அழகு மிக்கவராக தெய்வ வடிவு கொண்டவர்களாக மாறிவிடுவோம். சாதாரணமாக நாம் உண்ணுகின்ற உணவானது நமது உடலினுடைய ஒரு பகுதியாகவும் மலமாகவும் மாறுகின்றது. ஆனால் இறைவனை நாம் உண்ணுகின்ற பொழுது இந்த உடலானது மலமற்ற அமுதம் ஊறுகின்ற சுத்த உடலாகவும், என்றும் இயற்கை வடிவாய் இருக்கக்கூடிய சவுண்ட் அண்ட் லைட் என்றும் இருக்கக்கூடிய பிரணவ உடலாகவும், இறைவன் தாமே ஒளி வடிவாய் இருக்கக்கூடிய ஞான
ஒளி உடலாகவும் இந்த உடலானது மாறுகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொள்ளுகின்ற நாம் சாகா வரம் பெற்று என்றும் இளமையோடு இருந்து இறை நிலையை அடைந்து தெய்வ வடிவோடு விளங்கிட மன்றாடுவோம். மேலும் எவ்வாறு நாமும் இறைவனை உட்கொண்டு இறை நிலையை அடைய ஆசிக்கின்றோமோ அதுபோல எல்லா உயிர்களும் அந்த இறை நிலையை அடைய வேண்டும் என்றும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.